அப்பா, இந்த இடத்துல ஒரு சிலர் முதல் முறையாக ஒரு திருச்சபைக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு சிலர் சபைக்கு போய் ரொம்ப நாள் ஆகி இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஒரு சிலர் வாரந்தோறும் சபைக்கு தவறாம வர்ற ஜனமும் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. எப்படிப்பட்ட தரப்பான மக்களா இந்த இடத்துல நீங்க கூடி இருந்தாலோ, நான் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லுகிறேன். அருமையான ஆண்டவராக இயேசு உங்களை அதிகமாய் 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 நேசிக்கிறார். அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடியால்தான் இந்த இடத்துல அவருடைய அன்பை நீங்க உணரும்படியாக, அவருடைய அன்பை நீங்க அறிந்து கொள்ளும்படியாக இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. நாங்க அமர்ந்திருக்கிறோம். நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த கூட்டம் முடிந்து நீங்க வீடு திரும்புறதுக்குள்ளதாக அவருடைய அன்பு என்னதென்று நீங்கள் அறிந்து விளங்கின அவளை புரிந்தவளாய் தான் கடந்து போக போகிறீங்க. அவன் நன்மையை ருசித்தவளாய் நீங்க கடந்து போக போகிறீங்க. அவருடைய கிருபையை பெற்றவளாய் கடந்து போக போகிறீங்க. சுகம் பெற்றவராக கடந்து போக போகிறீங்க. விடுதலை பெற்றவராய் கடந்து போக போகிறீங்க. ரட்சிப்பு அடைந்து கடந்து போக போகிறீங்க. Father, we thank you. நீ செய்ய போற நன்மைகளுக்கு இப்பவே மகிமை செலுத்துகிறோம். செய்ய போகிற நன்மைகளுக்கு இப்பவே மகிமை 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 மகிமை. Glory to Jesus. Hallelujah. Thank you, Father. Hallelujah. எல்லாம் சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா என்று சொன்னால் நம் ஆண்டவராக இயேசுக்கு மகிமை உண்டாவதாக என்று அர்த்தம். மீனமாய் புரிந்தவர்களாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். நிச்சயம் ஆண்டவர் அபரிவிதமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். குறைஞ்சது ஒரு 5 பேருக்காவது கையை கொடுத்து இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் சொல்லிட்டு அமருங்க. ஓகே, இன்னும் கூட்டங்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஓகே, எல்லாம் செட்டில் ஆகிட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களை இந்த நாளில் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். யார் முதல் முறையாக இந்த சர்ச்சுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம். நான் முறை கால் எடுத்து வைக்கிறேன். பஸ் இந்த இடமே எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படியே சொல்கிறேங்க பாபா. ஹல்லேலூயா. எல்லாம் பலத்தை கரவழி கொடுங்க. ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நிச்சயமா எந்த எதிர்பார்ப்போட வந்திருக்கலாம் அதை நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு செய்து அனுப்ப போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகெங்கும் இந்த குட் ஃப்ரைடே புனித வெள்ளி என்று சொல்லும் பொழுது உலகெங்கும் இருக்கிற திருச்சபைகள் அங்கங்கே கூடுகிறாங்க, அங்கங்கே ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. நம்ம நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி சிலுவையை நினைவு கூர்ந்து அவங்க ஆண்டவருக்காக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். சிலருக்கு டவுட் இருக்கும், என்ன பாஸ்டர் இது குட் ஃப்ரைடே? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த குட் ஃப்ரைடேனா இயேசு சிலுவையில் மரித்தாரு, அவர் மரணம் அடைந்தார் என்கிறனால தான் குட் ஃப்ரைடே கொண்டாடுறீங்க. பார்க்க போனால் குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடே வேலை இருந்திருக்கணும். இதுனா இது குட் ஃப்ரைடே? ஆமாம் தானே? வாஸ்தவமான ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. ஒரு மரணம் அடைந்தா அந்த மரணத்தை நம்ம எப்படி கொண்டாடுகிறோம்? துக்கம். கொண்டாடவே மாட்டோம். அது துக்கமாய் நினைவு கூறுற நாள். இயேசு மரித்தாரா? இயேசு மரித்தார் என்று சொன்னா நிச்சயமா அந்த நாள் ஒரு பேட் ஃப்ரைடேவா இருக்கும் தானே. அது என்னங்க குட் ஃப்ரைடே? அங்கதான் விஷயமே இருக்குது. குட் ஃப்ரைடேங்கிறது ஆண்டவருக்குல கூடி வந்திருக்கிற நமக்கு. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நான் மரித்த நாள் உனக்கு நன்மையான நாள். அல்லேலூயா. காரணம், எல்லாரும் இந்த பூமியில பிறக்கும் பொழுது வாழ பிறப்பாங்க. ஆனா சரித்திரத்தை போய் புரட்டி பார்ப்பீங்கன்னு சொன்னா மரிக்கிறதுக்காக பிறந்த மாத்திரமே. அல்லேலூயா. அவரை பிறக்கிறதுக்கு 1000 வருஷங்களுக்கு முன்பதாக, 500 வருஷத்துக்கு முன்பதாக இப்படிப்பட்டவர் ஒருத்தர் பிறப்பார். இந்த எருசலேம் இஸ்ரவேல் தேசத்துல பிறப்பார். அவர் சிலுவையில் அறையப்படுவார், அவர் மரிப்பார், அவர் 3வது நாள் உயிரோடு எழும்புவார் என்று சொல்லி எழுந்தப்பட்டதை செய்து முடிக்க முடியாய் வந்தார். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். அதை எதற்காக என்று நம்ம தெரிந்து கொண்டு பிறகு உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒரு 2 நாளா நான் இந்த கூட்டத்திற்காக ஜெபத்தில் இருந்தேன். சரி, ஆண்டவர் எப்படி நடத்த போகிறாரு, என்ன செய்தி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, ஜெபிச்சுட்டு காத்திருக்கும் பொழுது, இன்னைக்கு தான் ஒரு டைட்டில் வந்துச்சு, பாரடாக்ஸ். பாரடாக்ஸ்னு சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க, பாரடாக்ஸ். ஒன்னே புரியல தானே? அது என்ன டாக்கு? எங்களுக்கு தெரிஞ்சு இந்த பப்பி டாக் அந்த டாக்கு தான் தெரியும். இது என்ன பாரடாக்கு? பாரடாக் அல்ல, பாரடாக்ஸ். ஜெபிச்சிட்டு இருக்கேன் பாருங்க, பாரடாக்ஸ் பாரடாக்ஸ்னு நானே பஸ்ல ஜெபிச்சிட்டு இருக்கும் போது வருது. என்னண்டவரே பாரடாக்ஸ் அப்படின்னா என்னன்னே தெரியலையே சொல்லிட்டு, நம்மளுக்கு தான் வழக்கம் போல கோகுலன் இருக்கால, கோகுலன், அதாவது ஆங்கிலத்தை சொன்ன கூகுள், அவனுக்கு தமிழ் பேர் தான் கோகுலன், வேற ஒன்றும் கிடையாது. முழிக்கிறீங்க சில பேர், யார் இது கோகுலன் புதுசாக இன்னொரு சாப்டர் அப்படின்னு. ஸோ இந்த கோகுலன்ட்ட போய் பாரடாக்ஸ்னா என்னன்னு தேடினேன், டிக்ஷனரி பாருங்களேன். அப்போதான் அது எனக்கு மொழிபெயர்த்து எனக்கு அந்த அர்த்தத்தை கொடுத்துச்சு. அப்போதான் அந்த பாரடாக்ஸ் என்ன எனக்கே தெரியும். பாரடாக்ஸ்னா என்னன்னா, ஆங்கிலத்தில் மோசம்னா, பாரடாக்ஸ் இஸ் a contrary statement but proven to be true. ஒரு எதிர்மறையான ஒரு வாக்கு கொடுக்கப்படுகிறது, ஆனா யோசித்து பார்த்தால் அது உண்மை. இதுவும் உங்களுக்கு புரியலன்னு எனக்கு உண்மையா சொல்றேன், எனக்கு தெரியும். கத்திரி காட்ட வேணாம், உங்க திருமுகங்களா பார்த்தாலே தெரியுது. இவர் ஏறது என்னமோ பாரடாக்ஸ்ன்றாரு, ஸ்டேட்மெண்ட்றாரு, ஒண்ணுமே புரியல. சீலாப்ப இடத்துக்கு வந்துட்டுமா? இல்ல, நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு உதாரணம் சொல்றேன். தண்ணீர் டைமண்டை காட்டிலும் வைரத்தை காட்டிலும் விலை மதிப்புள்ளது அப்படின்னு சொல்றேன் வச்சுங்களேன், அது உண்மையா? தண்ணீர் விளங்குதுங்களா உங்களுக்கு? எல்லாரும் வலது கருத்தை வைத்து காட்டுங்க. அப்போ நீங்க இங்கதான் இருக்கீங்கனாக்கா பின்னாடி விளங்குதா உங்களுக்கு நான் பேசுறது? நல்லவ. தண்ணீர் வைரத்தை காட்டிலும் விலை மதிப்புடையது அப்படின்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கா? கடையில் போனீங்கன்னா 2 வெள்ளி தான் மினரல் பாட்டில் வாங்கிடலாம். ஆனா வைரத்தை இங்க இருக்கிட்ட யாராவது வைர கொஞ்சம் இருந்தா சொல்லுங்க, அவங்ககிட்ட தனியாக வந்து கொஞ்சம் பேசணும். எப்படி வாங்கினீங்க, எப்படி என்ன பண்ணீங்க? ஏன்னா வைரத்து லேஸ்ல வாங்கிடலாம். வைரம் என்ன விலை, லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா விலைக்கு அது போகுது. அதான் பாரடாக்ஸ். வைரம் தண்ணீர் காட்டும் விலை மதிப்பு கூறியது அல்ல. ஆனா when I say தண்ணீர் வைரத்து காட்டும் விலை மதிப்பு கூறியது சொல்லும் பொழுது உடனே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா கொஞ்ச நேரம் ஜீர்ணிச்சு யோசித்து பார்த்தீங்கன்னா உண்மைதான். வைரம் இல்லாம வாழ்ந்துடலாம், தண்ணீர் இல்லாம வாழ முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் வைரம் இருக்கல்ல, உயிரோட தானே இருக்கிறீங்க. தண்ணி இல்லாம இருந்து பாருங்க. இப்ப இந்த சர்ச்சிலே தண்ணி இல்லைன்னு அப்ப சொன்னு வச்சுங்க, எல்லாம் ஆஹா கிளம்பு மணி ஆகுது, அவனு ஆளுக்கு ஒரு பக்கமா லெஃப்ட் ரைட்டுன்னு பறந்துருவீங்க. சாப்பாடு போடுற கூட தண்ணி வரலையா, வரல சார், பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்து போயிடும், ஆள் விட்டுருங்க. ஏன்னா தண்ணி இல்லாம ஒரு மனுஷன் வாழவே. இப்ப சொல்லுங்க, தண்ணீர் வைரத்து காட்ட விலை மதிப்பு கூடியது என்று சொன்னது உண்மையா உண்மை இல்லையா? இப்ப சொல்லுங்கப்பா. முதல்ல நீங்க இப்ப மட்டும் ஏன் உண்றீங்க? இதுதான் பாரடாக்ஸ். ஒரு காரியத்தை சொன்னோனே அதை நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா யோசித்து பார்த்தா ஆமால அப்படின்னு யோசிக்க வைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பாரடாக்ஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இதை காட்டவங்க யோசிச்சேன், இது எதுக்கு ஆண்டவர் என்கிட்ட காட்டுறாரு அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாரு, உலகத்திலேயே மிக பெரிய பாரடாக்ஸ் நம்ம ஆண்டவராக இயேசு தான். ஹல்லேலூயா. அவரே ஒரு பெரிய பாரடாக்ஸ். அவர் சொன்னது எல்லாமே பாரடாக்ஸ் தான். இயேசு இல்லாம வாழ முடியாது அப்படின்னு சொன்னாக்கா யார் சொன்னா எல்லாரும் வாழ முடியும்? ஆனா கொஞ்ச நேரம் யோசித்து சில அனுபவம் கடந்து போகும்போது ஆமால அவர் இல்லாம நம்மளால வாழ முடியல அப்படின்னு சொல்ல தோணும். இயேசுவின் ரத்தம் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்னு சொல்லிச்சிங்களேன். அட என்னப்பா இது பாவம், என்ன உடனே நோ சொல்லுவோம். ஆனா கொஞ்ச நேரம் யோசித்தாலாம் கொஞ்சம் பார்த்தா ஆமா இவங்க சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வைக்கா. ஜீசஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் பாரடாக்ஸ் இன் எர்த். ஹல்லேலூயா. எத்தனையோ பெரிய பெரிய பிலாசபர்ஸ் எல்லாம் பாரடாக்ஸ் சொல்லியிருக்காங்களாம். இயேசு கிட்ட வாழ்க்கையில பார்க்க வேண்டிய 4 பாரடாக்ஸ் உங்ககிட்ட எடுத்து காண்பிக்க விரும்புகிற இந்த இடத்துல எத்தனை பேர் கூட சேர்ந்து டிராவல் பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்.
நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட நிறைய நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். முதலாவது பாராடாக்ஸ் என்ன தெரியுமா? உயர்த்தப்பட தாழ்த்தப்பட வேண்டாம். பெரிய ஒரு டீச்சிங்கா போகாது, வேகமா போயிடுவேன். ஆனா உயர்த்தப்பட தாழ்த்தப்பட வேண்டும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8, 9 இந்த 2 வசனம் மட்டும் வாசிங்களேன். இயேசு குறித்து நம்மளை படைத்த தெய்வம் கடவுள் இருக்கிறார்ல, அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காரியம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8, 9 வாசிக்க கேட்போம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் நான் பிறந்து வந்து, ஏன்னா அவர் பரலோகத்தில் இருந்தாரு, அவர் மனுஷ ரூபத்தை எடுத்து பிறந்து வந்தார். மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமோ, அதாவது இந்த சிலுவையில மரணம் அடையும்படியாக கீழ்ப்படிந்தவராகி தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை கீழ்ப்படுத்தி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை என்ன பண்ணாரா? தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அவர் எங்க இருந்தாரு? பரலோகத்தில் இருந்தார். பரலோகம் எங்க இருக்கு? பரலோகம் வசதியா பூமி வசதியா? நீங்க சொல்லுங்க. பரலோகம் சூப்பரா இருக்கா, பூமி சூப்பரா இருக்குமா? பை ரைட். அவர் பரலோகத்தில் உட்கார்ந்து ராஜாவை இருந்தவர் இறங்கி மனுஷனா வந்ததே ஒரு பெரிய விஷயம். இறங்கி வந்துட்டாரு, அவ்வளவு தூரம் தாழ்மையா வந்துட்டாரு சொல்லணும். அதோட அவர் விடாம மரணம் பரியந்தம் நம்ம தன்னை தாழ்த்தினாராம். சுருக்கமா நம்ம எல்லாருக்கும் தரமட்டமா தாழ்ந்து போனார். புரியுதா? தாழ்ந்து போறதுனா ஓகே, இறங்கிட்டேன் ஒரு அளவுக்கு. தரமட்டமாய் தாழ்ந்து போகிறதுனா ஒரு சூப்பர் அடி 100% தாண்டி 110%. அந்த அளவுக்கு தன்னை எது வரைக்கும் தாழ்த்தினார்? சிலுவை மரணம் அடையும்படியாய் தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அதனால என்னாச்சு? அதுதான் 9வது வசனம். இவர் இப்படி செஞ்சதுனால என்னாச்சு? அதனால தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருக்கு தந்தளினார். ஹல்லேலூயா. அவர் பரலோகத்தில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல இடத்துல தான் இருந்தாரு. ஆனா அவரை இறங்கி தாழ்த்தி, அது சாதனம் அல்ல, தரமட்டமாக மரணத்துக்கு நேராக சிலுவையில மரிக்க முடிய தன்னை தாழ்த்தினதுனால மரித்த இயேசு மரணம் அடைந்தவராய் அழிந்து போகவில்லை. 3வது நாள் மீண்டுமாய் உயிர் தெழுந்து ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தராக உயிரோடு எழும்பி இன்னைக்கு உலகெங்கும் மக்கள் அவரை கர்த்தர் என்று உயர்த்தும்படியாக, மேன்மை பாராட்டும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக அவரை தொழுது கொள்ளுகிறார்கள். அவருடைய நாமத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் யோசிப்பாங்க, சில கேட்டிருக்காங்க கிட்ட, சில வாலிப பையன் தொடர்ந்து சர்ச்சுக்கு வர்றாங்க. சில பையன்லாம் வந்துட்டு புரியாம இருக்கும், கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருப்பாங்க, அதனால சர்ச்சுக்கு வருவாங்களா, அப்ப விஷயம் புரியாது. இப்போ புரியாம என்கிட்ட சில வாலிபர் எத்தனையோ வருஷம் முன்னு கேட்ட கேள்வி எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் பொழுது. அவன் என்கிட்ட கேட்டான், இயேசு பார்க்க போனா சிலுவையில தொங்கி செத்துட்டாரு, அவர் தன்னையே காப்பாத்திக்கல, இயேசு ரட்சிப்பார் காப்பாத்துவார் அப்படின்றீங்க, அப்ப நம்மளே எப்படி அவர் காப்பாத்துவாரு? நியாயமான கேள்வியா இல்லையா? மூளை இருந்து யோசித்தால் அப்படிதான் யோசிக்கணும். நான் கொஞ்சம் கூட அந்த பயமல கோவப்படல. இப்பதாட நீ யோசிச்சிருக்க, இனிமேதான் உண்மையால ஆண்டவரை தொட போறாரு, இனிமேதான் உண்மையான ஆண்டவர் ரட்சிக்க போறாரு, ஏன்னா நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. ஹல்லேலூயா. அப்ப நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இயேசு ஏதோ நல்லது செஞ்சு சுத்திக்கிட்டு இருந்தாரு, நிறைய அற்புதம் நல்ல செஞ்சாரு, சுகப்படுத்தினாரு, மரித்தோர்லாம் உயிர் எழும்புனாங்க சொன்னாங்க. ஆமா, அப்புறம் இது ரொம்ப நல்லது பண்ணாரு, அப்புறம் பிரச்சனையாச்சு போல, பிடிச்சி கொண்டு போய் ஜெயில போட்டு மரண தண்டனை கொடுத்து அவனை கொண்டுட்டாங்க, ரோமன் கொண்டுட்டாங்க அப்படின்னு நம்ம சில நினைக்கிறோம். அப்படி அல்ல. அவர் மரண பரியந்தம் தன்னை அவர்தான் தாழ்த்தினார்.
மரணத்துக்கு அவர் தான் ஒப்பு கொடுத்தாரு. அவர் சாக போகிறார், மரிக்க போகிறார் என்பதை மார்க் 9:31-32 நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் கூட ஒரு 12 சீஷர்கள் இருந்தாங்க, கூடவே இருந்தாங்க. ஓகேங்களா? நம்ம எல்லாருக்கும் சில கேங் இருக்குள்ள, அந்த மாதிரி இயேசு கூட ஒரு 12 பேர் இருந்தாங்க, கூடயே போறாங்க. இயேசு இப்படி கையை நீட்டுறாரு, அற்புதம் நடக்குது. வா, இயேசு மரித்தார், எழுந்துடுறா அப்படின்னு எழுந்து நின்றுறான். ஒருத்தன் அப்படியே குறிக்கி அப்படியே நொண்டு வரான், கட்டையை கொடுக்குறாரு, எழுந்து நட அப்படின்னாக்க நடந்துடுறான். என்னென்னமோ நடக்குது. மீன் வாயிலேருந்து காசு எடுக்கிறாரு, 5 அப்பத்தை நன்றின்றாரு. அப்படி டக்குன்னு 10,000 பேர் சாப்பிட்றாங்க. என்னோட பெரிய லெவல் செய்றாரு. எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்காது? எங்க அப்பா பெரிய பெரிய காரியத்தை இயேசு செய்யறாரு. பெரிய ஆளு தான் அவரு. கண்டிப்பா இந்த இஸ்ரேல் பெரிய ராஜா, உலகத்தையே கலக்க போறாரு, உலகமே அவர் கைக்கு வரப்போகுது அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு. அந்த நேரத்தில் அவர் இயேசு சொல்றாரு பாருங்க, வாசிங்க அதை. மார்க் 9:31-32. ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும், அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும், கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். அல்லேலூயா. இயேசு சாகிறதுக்கு முன்பதாகவே சொன்னாரே, எப்பா இதை பாரு, நான் இவ்வளவு காரியம் செஞ்சுட்டு வரேன், ஆனா ஒரு உண்மை தெரியுமா, இன்னும் கொஞ்ச நாள் என்னை பிடிக்க போறாங்க, பிடிச்சி சிறையில் அடிக்க போறாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, நான் தோத்த மாதிரி தெரியும், தோல்வி அடைஞ்ச மாதிரி தெரியும், ஆனா 3 நாள் தான் நான் மீண்டும் வருகிறேன். சகல அதிகாரம் என் கையில கொடுக்கப்படும். பைபிள் சொல்லுது, பரலோகத்தில், பாதாளனா நரகத்திலையும் பூமியிலையும் 3 இடத்திலையும் திரவ கொழுப்பு இயேசு கையில திரும்பி இருக்கிறதா? ஹல்லேலூயா. காரணம், அவர் மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். பரலோகத்துல பிதா கடவுள் இருந்தாரு, தேவ தூதர் இருந்தாங்க, நிறைய தேவர்கள் இருந்தாங்க, நிறைய வல்லமை உள்ள தூதர்கள், ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க, இருந்தாங்க. ஆனா யாருமே இவர் செய்ய நினைத்ததை செய்யல. என்ன செய்தார்? சொன்னாரு, பிதாவே நான் இறங்கி போறேன், இந்த மனுஷன் நான் இறங்கி போறேன், நான் இவனுக்கு நல்லது சொல்றேன், நான் அவளுக்கு நன்மை செய்றேன், அப்படியே மேல வந்துட மாட்டேன். இவர்கள் செய்த பாவங்கள், இவர்களுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள் தான் பரலோகத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு தடை, ஒரு டிஸ்கனெக்ஷனா இருக்குன்னா, நான் இப்ப இறங்கி போய் இவங்க செய்த எல்லா பாவங்களும், அது மீறுதலும், அது எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் பரவாயில்லை, அது எல்லாவற்றையும் என் மேல் சுமந்து கொள்ளுகிறேன், என் மேல போட்டுருங்க, நான் அந்த வெயிட்டை சுமக்கிறேன், ஆனா இந்த ஜனங்களை விடுவிச்சிருங்க என்று அவர் சொன்ன பொழுது மேல சம்பாஷணை நடந்திருக்கும். பிதா சொல்றாரு, இயேசு நீ சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது, அதற்காக நீ அடிக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும். நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை யார் அனுபவிக்கணும்? நீங்க பண்ணா நீங்க தான். இப்ப இவரு தப்பு பண்ணாரு, அதுக்கு ஒரு தண்டனை இருக்கும். இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒரு தண்டனை இருக்கும். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒரு தண்டனை இருக்கும். இப்ப நம்ம இங்க இருக்கிற ஒரு 50 பேர் இருக்கோம் வச்சுக்கோங்களேன். இந்த 50 பேரை தன்னை தப்பியும் ஒன்னா சேர்த்தா பெரிய தப்பா மாறாதா? அதை எல்லாவற்றையும் ஒரே மனுஷன் மேல திணித்தா அது எவ்வளவு கொடுமையா இருக்கும். அதத்தான் பைபிள் சொல்லுது, எல்லா மனித குலத்தின் பாவத்தையும் இந்த ஆண்டவராகிய இயேசு தன்மேல் சுமந்து தீர்த்தாராம். அல்லேலூயா. Because he did something that others would not do. மற்றவங்க செய்ய மனதில்லாததை பரலோகத்தில் இறங்கி அவர் மாத்திரம் செய்ததுனால பிதா சொன்னாரு, எப்பா இயேசு நீ செய்யறதை யாருமே செய்யல, நீ பண்ண தியாகத்தை யாருமே செய்யல, நீ அன்பை வார்த்தையால் மாத்திர காண்பிக்கிற ஒரு தெய்வம் அல்ல, நீ அன்பை செயலை காண்பித்தாய். உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ லா. கண்ணன் மணிலாம் வந்திருக்கிறீங்க, ஐ லவ் யூ டார்லிங் அப்படின்னு சொல்லிங்க. பாப்பா இருக்கும், குழந்தை தூக்கி அப்படின்னு சாயம் கொடுப்பீங்க. ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு டெய்லி சொல்லிட்டே இருந்தாக்கா போதுமா? என்ன இந்த ஆளு மனைவி பார்க்கும், இந்த ஆள் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லிட்டு நம்மளுக்கு ரீல் சுத்திக்கிட்டே இருங்க, நம்ம சொல்றதையும் செய்ய மாட்டேங்கிறான், நம்ம கேட்கறதையும் பண்ண மாட்டேங்கிறான், நமக்கு எதுவுமே பண்ணல,
ஆனா டெய்லி ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. என்ன ரீல் விட்டுக்கிட்டு இருக்க, ஏமாத்த பாக்குறியா நீ? இப்ப இயேசு சும்மா உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னாக்கா நம்புற மாதிரி இருக்குமா? இந்த பாரு, அவர் வந்து காட் ஆஃப் ஆக்ஷன். அவர் ரொம்ப பேச மாட்டாருங்க, ஆனா அவர் செயல்ல காட்டுறாரு. சத்தம் நம்ம ரொம்ப பேசிடுவோம், ஒன்னு தெரிஞ்ச செய்யறது இவ்வளோக்கா பேசுறது இவ்வளோ இருக்கும். அவர் அப்படி அல்ல, அவர் இவ்வளோ செய்துட்டு இத்தனோண்டு தான் பேசுவாரு. அவர் சொன்ன இறங்கி வரேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்கிறத நான் உனக்கு நிரூபிக்கிறேன், பேச்சால் அல்ல செயலால. நீ பண்ண பாவங்கள் உன்னை நரகத்துல தள்ளும், தோஷங்கள் உன்னை நரகத்துல தள்ளும், உன்னுடைய சாபங்கள் உன்னை நரகத்துல தள்ளும். நீ கடந்து போகிற சகல காரியத்தின் உன்னுடைய வம்ச வரலாறு ஜெனரேஷன் நீ சுமந்த இந்த சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த பூமியிலேயே சரி நல்ல வாழ்க்கை வாழ முடியாதுக்கு தடை செய்ய போது, பரலோகத்துக்கு எட்ட கொடுக்க பெரிய தடை. ஆனா அது எல்லாத்தையும் நீ கேட்காம நானே உன்னை தேடி வந்து உனக்காக சிலுவையில் என் ஜீவனை கொடுத்து விலையேற பெற்ற என் ரத்தத்தை உனக்கு சிந்தி நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன், நான் உன்னை ரட்சிக்கிறேன், நான் உன்னை விடுவிக்கிறேன், நான் உன்னை சுகப்படுத்துகிறேன், நான் உனக்கு நன்மை செய்கிறேன் என்று அவர் இறங்கி வந்த ஒரு அன்பை காட்டினார். ஹல்லேலூயா. அதனால தான் 2000 வருஷத்துக்கு பிறகு உலகெங்க மக்கள் கூடி வந்து இந்த இயேசுடைய தியாகத்தை அவர்கள் தியானித்து அவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எவ்வளவு சூப்பர்ல ஆண்டவரே, நல்ல ஆண்டவர்ல நம்ம ஆண்டவரே. கிடைக்குமாங்க? எங்கேயாவது போனா கிடைக்குமா? இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர், ஒரு நல்ல இயேசு, அவர் அன்பு உள்ளவர் என்பதை செயல்ல காட்டி நமக்காய் விடுவிதலை செய்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு அவர் எடுத்த கீயை பாருங்க. அவர் நம்மளை நடத்த ராஜாவா வரதுக்கு தன்னை தாழ்த்தி உயர்வு அடைந்தார். பிரைஸ் தி லார்ட். அதான் நமக்கு போதித்தாரு. அதை யாக்கோப் 4:10 பாத்தீங்கன்னா, வாசிங்க அதை யாக்கோப் 4:10 ஒரு நல்ல காரியத்தை. இந்த பூமியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ், இந்த குட் ஃப்ரைடே வந்துட்டு கிறிஸ்தவர்கள் மாத்திரம் கொண்டாடுற ஒரு நாள் இல்ல, அநேக மார்க்கத்தில் இருக்கிற இந்த நாளை நினைவு கூறுறாங்க. எப்படிப்பட்ட நாளை இதை நினைவு கூறுறாங்க தெரியுமா? தியாகத்துக்கு அடையாளமாக, தாழ்மைக்கு அடையாளமாக ஒரு சின்னமா இதை கூறுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கூட பார்த்த ஒரு அரசியல்வாதி நம்முடைய தெரிந்தவர் தான். அவர் ஸ்டேட்மென்ட்ல குட் ஃப்ரைடே போட்டுட்டு அவர் சொன்னாரு, குட் ஃப்ரைடே இஸ் a sign of sacrifice and a sign of humbleness. ஹல்லேலூயா. தாழ்மைக்கு அடையாளமாக, தியாகத்துக்கு அடையாளமாக இந்த சிலுவை காணப்படுகிறது. இந்த சிலுவைக்கு என்னதான் அடையாளம், என்னதான் மீனிங் கேக்குறீங்களா? ஒரு சின்னத்துக்கு அடையாளம் சொல்றேன். இது எதை வெளிப்படுத்துகிறது தெரியுமா? தியாகத்தின் உச்ச கட்டத்தை வெளிப்படுத்துகிறது, கட்டத்தை வெளிப்படுத்துகிறது. நிறைய பேர் அன்புக்குனா சைன் எப்படி கட்டுவாங்க சொல்லுங்க? அப்போ இப்படி கட்டுவாங்களே, இப்படிதானே கட்டுவாங்க அன்புக்கு அடையாளம். இல்லை நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது இப்படி காட்டுவோம், இப்படி ஒரு மாதிரி காட்டுறாங்க, இந்த லவ் கேட்டால் லவ் ஷேப் அது அப்படின்றாங்க. எப்படி அன்புக்கு அடையாளம்? உண்மையா சொல்லட்டா, அன்புக்கு சின்னம் இதல்ல, அன்புக்கு சின்னம் இது. ஹல்லேலூயா. இது சுயமுள்ள ஒரு அன்பா இருக்கக்கூடும், இது தன்னை தியாகம் பண்ணின ஒரு அன்பு. ஹல்லேலூயா. வாசிங்க இப்போ யாக்கோப் 4:10 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதனால தான் தன்னை தாழ்த்தின இயேசு நமக்கு இதை போதித்து சொல்லி கொடுத்திருக்கிறாரு. சபைக்கு சொல்லுங்க, திருச்சபையில் மக்கள், விசுவாச மக்கள்லாம் கூடி இருக்கிறீங்க. இந்த நாள்ல நம்ம குட் ஃப்ரைடே நினைவு கூறுறோம், ஆண்டு செய்த தியாகத்தை நினைவு கூறுறோம். அப்ப நமக்கு என்ன ஒரு ஞாபகம் ஊட்டுதலா இருக்க வேண்டும்? நமக்காக இவர் தியாகம் பண்ணி தன்னை தாழ்த்தி உயர்வை அடைந்தாரே, அவர் நமக்கு ஒரு மாதிரியை காட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் இந்த நாள்ல? லார்ட், it's the day that I learned to be humble before you. Amen. மக்கள்லாம் இங்க இருக்கிறவங்க இந்த திராட்சை ரசத்தையும் இந்த அப்பத்தையும் நீங்க புஷிக்க போறீங்க. இந்த திராட்சை ரசம் அப்பமும் மாசத்துல ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபைகள் இருக்கிற மக்கள் கூடி இதை எடுக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, இது ஆண்டவருடைய சரீரத்துக்கு ஒப்பா இந்த அப்பம் காணப்படுதான். இந்த ரத்தம் இந்த திராட்சை ரசம் இயேசு ரத்தத்துக்கு ஒப்பாய் காணப்படுகிறதா.
இதை நம்ம புசிக்கும் பொழுது, நம்ம குடிக்கும் பொழுது இயேசு சொல்றாரு, உனக்கும் எனக்கும் பங்கு. You become one. நானும் நீ ஒண்ணா ஆகிறோம். அப்படியாய் ஆண்டவர் ஒண்ணா நமக்குள்ள ஆகும் பொழுது நமக்குள்ள மனப்பான்மை வரும், நமக்குள்ள தாழ்மை மனம் வரும். ஹல்லேலூயா. இயேசுவை அன்பித்து கொடுக்கிறளா இந்த பூமியில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு உற்சாகப்படுத்துறேன். இன்னைக்கு நீங்க அதை எடுக்கும் பொழுது, இன்வால்வ் பண்ணும் பொழுது, நீங்க ஆண்டவரை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, பலவீனத்தில் பலனை வெளிப்படுத்தினார். பலவீனமாயே பலத்தை வெளிப்படுத்தினார். பலவீனமா ஆனா டயர்டானா டயர்டு தானே, அதுனா டயர்டானா ஸ்ட்ரென்த். அத சொல்ல இது பாரடாக்ஸ். ஏசாயா 53:4-5 இந்த 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 53வது அதிகாரம் 4-5 வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, மெய்யாகவே முதல் எடுத்துக்காட்டுல நம்முடைய பாவங்கள் நம்முடைய பாடுகள் அவர் சுமந்தாரு, நம்முடைய துக்கங்களை பாருங்க என்னன்னா அது, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு, பாடுகளை ஏற்றுக்கொண்டு. சொல்லுங்க பாடுகள். பாடுனா கஷ்டம். இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு பாடு இருக்கா இல்லையா? இந்த மனுஷ வாழ்க்கையில் நம்ம பாடு இருக்கு. என்ன எல்லாம் அப்படியே பாடா எனக்கா? ஏன்னா பாருங்க, இருந்தா இப்படி ஆட்டணும், இல்லைனா இப்படி ஆட்டணும். நீங்க இப்படியே பார்த்தீங்கன்னா பாடுனா என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன நீங்கெல்லாம் பெரிய மில்லியனர்ஸ் வாழ்க்கை குடும்பத்தில் பிறந்து வந்துடலாம். சீரப்ப நான் தான் எங்கள் வீட்டை வந்து மாட்டிக்கிட்டேன்னா, பாடு வாழ்க்கையில் இருக்கேன்னு சொல்றவங்க இப்படி ஆட்டுங்கோ, இல்லைன்னா இப்படி ஆட்டுங்க. நான் உங்கள்கிட்ட தனியாக உட்காந்து பேசணும். உங்கள்கிட்ட டெக்னிக்ஸ் நான் கற்றுக்கணும். சொல்லுங்க, பாடுகள் இருக்கா வாழ்க்கையில? சில நல்ல ஆடுகள் மாதிரி தலையாட்டுகிறேன், சில அப்பயும் சில ஆடுகள் முரட்டாட்டம் பண்ணுகிறது. நான் ஆட்டம் மாட்டம் பஸ்த நீங்க சொன்னா நான் செஞ்சிருவேனா? நான் எங்க அப்பா பிச்சை கேட்க விட்டு நீ வயிற்று வெயிட் போட்டா வெயிச்சிருவிட, வயிற்று கோட்டில் வேலை செய்ய யோ தலையாட்டியா. பாடுகள் இருக்கா இல்லையா வாழ்க்கையில்? எப்படி ஆட்டுங்கப்பா? அப்பா உங்களெல்லாம் டீச்சர்ஸுங்க, நீங்களாம் ஸ்கூலில் உங்களை எப்படி மேய்ச்சிருப்பாங்கன்னு நினச்சி பார்த்தா எனக்கு நெஞ்சு வலி வருது. தியாகிங்க இந்த சிறுமலால் இருக்க ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம். பாடுகள், நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தாராம். இரண்டாவது, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இரண்டாவது, துக்கம் வாழ்க்கையில் துக்கம் இருக்கா? வேண்டாம், ஆசை ஜேசர் ரோத்தான் வாங்கி வைங்க, இந்த ஜனங்களை வைக்க முடியவில்லை. என்னது துக்கம்? வாழ்க்கையில் துக்கம் இருக்கா நமக்கு? அப்பப்போ வந்துட்டு போதியா துக்கம் இருக்கு. இல்லை சிலருக்கு தீராத துக்கம். துக்கமா ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க? துக்கம் வருதாலாம் கேட்காதீங்க, துக்கத்தில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். வாழ்க்கையே துக்கம் தான் பாஸ்டர், கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு, நீங்க வேற. ஆனா இந்த துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், அதுதான் மூணாவது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் பாடுகள், அப்புறம் நம்முடைய துக்கங்கள், மூணாவது நம்முடைய மீறுதல்னா அதான் சொன்ன. அதுக்கு பேர் தான் பைபிள்ல பாவம் என்று சொல்லுவார்கள். அதாவது கடவுள் இப்படி வாழணும்னு சொல்லுவாரு, நம்ம வேணும்னு இப்படின்னா நம்ம இப்படி போவோம். புரியல உங்களுக்கு? சொல்றோமோ அதை தான் நம்ம விரும்பி செய்வோம். ஆனா பின்னாடி அதுல விளைவு பெருசா. 40 கிலோமீட்டர் பெர் ஜாம்னா நம்ம அகத்தை 200 அடிச்சு காட்டுவோம்ல. நம்முடைய இன்ஜின் எத்தனை சிசி போகுது? 2000 சிசியா 2.5 ஃபுல் பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தவங்கன்னா நேரா பரலோகத்தை பார்த்துட்டாங்க. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்றேன், புரியுற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. அப்படி கடவுள் வந்து சில ஸ்பீட் லிமிட் போடுவார் நம்ம வாழ்க்கையில. இது இவ்வளவுதான், இதுக்கு மேல அதை பண்ணாத, அது அவ்வளவுதான், அதுக்கு மேல இதை பண்ணாத. எதுக்காக? சும்மா நம்ம ஜெயில அடக்கிறதுக்கா? இந்த வாலிப பையன் எல்லாத்துக்கும் ஆமீன் சொல்லி பழக்கப்பட்டதுனால ஆமீன் என்றால் என்னன்னு தெரியாமல் ஆமீன் சொல்லுகிறார். அப்படி நடப்பதாக அப்படின்ற சோத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதற்கு? ஜெயில போட்டு வைக்கிறதுக்காக அல்ல, நம்ம நல்லா இருக்கணும். ஆமென். நிறைய எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு. எதை செய்யணும்னு சொல்றதை செய்யாம போகும் பொழுது, எது செய்யாதன்னு சொல்றதை நம்ம செய்யறோமோ அதுக்கு பேரு என்ன? மீறுதல். மீறுதல். மீறுகிறது, பேச்சை கேட்க மாட்டேங்கிற சொல்றல, நம்முடைய மீறுதல்னால நம்மளுக்கு இஃபெக்ட் நடக்குதுல. வாழ்க்கை தப்பு பண்ணீங்களே, நீங்க ராங் ஸ்டெப் எடுத்தீங்க. ஏ பி சி. ஏ போனா நல்லா போட்டுருக்கோம், பீனா ஒரு மாதிரி தடுமை இருக்கும், சீனா மொத்தமா காலி ஆயிருக்கும். அப்படிங்கிற மாதிரி 3 ட்ராக் நமக்கு முன்னுக்கு இருந்திருக்கும். ஏ தான் போயிருக்கணும்,
சில வேலை வீர போயிட்டா பாப்போமே அப்படின்னு பிஆ எடுத்தீங்களா, பிபிபின்னு போயிட்டு இருக்கு வாழ்க்கை. சிலருக்கு அப்படியே சி எடுத்தீங்களா, அப்படியே நம்ம பாஸ்டர் சீடி சிக்கிக்கிட்டு சைட்டா ஒரு பக்கமா வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியல பாஸ்டர், எங்கேயோ போகுது. இதெல்லாம் எதனால? நம்முடைய சொல்லுங்க சத்தமா, மீறுதல், ராங் ஸ்டெப், ராங் மூவ். கடவுள் நமக்கு காட்டுற வழி நமக்கு தெரியாம எடுத்த ஸ்டெப்னால வாங்கின அடி. ஆனாலும் ஆண்டு சொல்றாரு, உன்னோட மீறுதலுக்கு சேர்த்து நான் சுமந்து காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அக்கிரமங்கள்லாம் கெட்ட செயல்கள், கெட்டது பண்றது. மீறுதல்னா சொன்னது பேச்சை கேட்காம போனது. அக்கிரமம்னா வேணும்னு தெரிஞ்ச தப்பு பண்றது, வேணும் தெரியும் மற்றவனுக்கு கெட்டது சேருமே, செஞ்சிருப்போம் ஒரு காலத்துல. இதெல்லாம் சேர்த்து நொறுக்கப்பட்டார். இதற்காக தான் அவர் சிலுவிலே நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. நமக்கு சமாதானத்தை பாருங்க, இது எல்லாம் இது அஞ்சியும் இல்லாமல் போன வாழ்க்கையில நடக்கும் சமாதானம் இல்லை, நிம்மதி. அதான் சமாதானம். எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னா நிம்மதி. வாழ்க்கையில் நிம்மதியை தேடி போயிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு நிம்மதி எங்க தான் கிடைக்கும்? அந்த நிம்மதி, அந்த சமாதானம், இந்த 5 விஷயத்துல ரிப்பேர் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கையில் உடனடியாக என்ன நடந்துரும்? சமாதானம், உடனடியாக பீஸ், நிம்மதி கிடைச்சி விடும். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. காரணம் ஏன் நமக்கு சமாதானம் கிடைக்குது? இந்த அக்கிரமம், மீறுதல், இந்த துக்கம், இந்த வலி, வேதனை, பாடுகள், இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாரு? இப்ப இயேசு தன்மேல் சுமந்துட்டனால அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன அர்த்தம்? தழும்புகளா என்ன அர்த்தம்? அவர் அடி வாங்கினார்ல, சிலில் தொங்கினால, கையில் ஆணி அடிச்சாங்களே, அந்த அடி காயங்கள்னால என்ன ஆயிடுச்சு? அவருடைய சரீரம் முழுதுவும் தழும்புகள் இருக்கிறது. அந்த தழும்புகள்னால் நாம் குணமாக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த குட் ஃப்ரைடேங்கிறது சாதாரண ஒரு நாள் நினைக்காதீங்க. இது சும்மா இயேசு ஏதோ மரித்தாரு நினச்சி பார்த்துட்டு பாவம் ஏதோ மறைச்சிட்டாரு ஏதோ அப்படி நம்ம பாவம் பார்த்துட்டோ பாவமாக நினச்சி பார்த்துட்டோக்காக போகிறதுக்காக அல்ல. இது ஒரு நல்ல தருணம், நல்ல ஒரு வாய்ப்பு. இது டிரான்ஸ்ஃபர் நடக்கிற இடம். ஹல்லேலூயா. என்ன நடக்கிற இடம்? டிரான்ஸ்ஃபர் நடக்கிற இடம். டிரான்ஸ்ஃபர்னா புரியுதா? இப்போ உங்கள் பேங்க், என் பேங்க்லேருந்து உங்கள் பேங்க் ஒரு கோடி புதா எப்படி இருக்கும்? உடனே சிரிப்பு வருது. ஆஹா நல்லா தான் இருக்குது, இந்த பாஸ்டர் செஞ்சாலும் செய்வாரா? என் பேங்க்லேருந்து உங்கள் பேங்க் 1 கோடி டிரான்ஸ்ஃபர் நல்லா இருக்கும். அதே மேலே உங்கள் பேரில் இருக்கிற கடனை எல்லாத்துக்கும் அல்லது என் மேலே எழுதி கொடுத்துட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? அலங்கோலமாக இருக்கும் என் வாழ்க்கை அதோட. ஆனால் நீங்கள் எஸ்கேப்னு ஒரு 10 கோடிக்கு கடன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், கடன் எல்லாத்தையும் என் பேரில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டீங்க, இல்லை நான் எழுதி வாங்கிட்டேன், நீங்கள் ஃப்ரீ. சிலலாம் சிரிக்கிறத பார்த்தா நல்ல ஐடியாவே இருக்குன்னு யோசிக்கிற மாதிரியே எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கும் இங்கே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அப்படியாக டிரான்ஸ்ஃபர் நடக்கிற ஒரு நாள் தான் இந்த குட் ஃப்ரைடே. என்ன நடக்கும்? உங்களுடைய சகல மீறுதல்கள், பாடுகள், வியாதிகள், பலவீனெல்லாம் இப்போ என்ன நம்ம நடக்க போகுது? இன்றைக்கி அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது எல்லாம் அந்த சிலுவை மேலே போக போகுது. ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்காதீங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சார் இப்போ செய்ய மாட்டாருன்னு. சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் இன்றும் ஜீவிக்கிறவர். இன்னைக்கு நிறைய பேருக்கு காட்சி கொடுக்கிறாரு தெரியுமா? நிறைய பேர் இன்னைக்கு தரிசனம் இறங்கி வரும்போது நிறைய பேர் அவர் தரிசனமா பார்த்தவங்க, விஷன்ல பார்த்தவங்க, இறங்கி வர மாதிரி பார்த்தவங்கலாம் அவர் கையில் இன்று அந்த தழும்புகள் தெரிகிறதாம். கையை நீட்டாரா அந்த கையில் தழும்புகள் ஓட்டையா கை தெரியுதான். எதுக்கு தெரியுமா? இப்போ வரைக்கும் அவர் சரித்த தழும்புகள் இருக்குது, நினைப்பூட்டுதலாக அவர் வச்சிருக்கிறாரு. அவர் கை அப்படி எடுத்து பார்த்தாரு, அந்த தழும்புகளை பார்ப்பார். அந்த தழும்புகளை பார்க்கும் பொழுது நம்ம மேலதான் அவருக்கு என்ன வரும்? நம்ம ஞாபகம் வரும், இந்த பிள்ளைகளை நான் விடுவிக்க வேண்டுமே என்று சொல்லி நம்மளுக்கு இறங்கி வந்து நம்மளை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்க கடல் மீறுதல் எல்லாம் அனுப்பி நான் ஜெபம் பண்ண போறேன். கடைசியில நீங்க உண்மையா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணீங்கன்னா அது எல்லாம் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதே வேளை இங்க இருக்கிற எல்லா நன்மைகளும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறது. அதுதாங்க குட் ஃப்ரைடே. அதுதான் அங்க 2 கொரிந்தியர் 8:9 போடப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 8:9 பாருங்க, அற்புதமான ஒரு வசனம். இது 53 எதெல்லாம் அவர் நம்மகிட்ட வாங்கிக்கிறாருன்னு காட்டுச்சு.
2 கொரிந்தியர் 8:9 என்னெல்லாம் கொடுக்கிறாருன்னு போடுது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோ, அவர் ஐஸ்வர்யனால் நல்ல ஒரு செழிப்பாய் வசதியாய் பணக்காரனாய் ஒரு நல்ல இடத்துல பொசிஷன்ல இருந்த பொழுதும் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆண்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஹல்லேலூயா. நீங்கள் ஐஸ்வர்யலாய் ஆகும்படி அவர் உங்களுக்காக தரித்திராய் மாறினாரா. என்ன அர்த்தம்? எல்லா வசதி, எல்லா நன்மைகள், எல்லா சுக பத்திர உயர்வு, கனம், நல்ல ரெஸ்பெக்ட், பரலோகத்துல தூதர்கள் ஏஞ்சல்ஸ் பார்த்து அவர் சல்யூட் பண்ணும். கோடிக்கணக்கான தூதர்கள் முழங்கால் போட்டு இயேசுவேன்னு ஆராதிப்பார்கள், மகிமைப்படுத்துவாங்க. சகல உயர்வு இருந்துச்சு, சகல செழிப்பு இருந்துச்சு, பரலோகத்துல போடப்பட்டிருக்குது. அவங்க எதில் நடப்பாங்க தெரியுமா? தங்கத்துல நடப்பார்களாம். அப்படி வசதியான ஒரு வாழ்க்கை, அப்படி மகிமையான இயேசு உங்களுக்கா இறங்கி வந்து எல்லாத்தையும் இழந்து தரித்திராய் மாறினதுனால அந்த ஐஸ்வர்யங்கள்லாம் உங்க பக்கமாய் டிரான்ஸ்ஃபர் ஆகுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் முத வாசிச்சோம். கிருபையாய் இலவசமாய் நீதிமானாய் ஆனேனே, கிருபையாய் இலவசமாய் நீதிமானானேனே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் பாவம் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். சொல்லுங்க பாப்போ. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தே உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஐஸ்வர்யம் உள்ளவர், ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ, எல்லாமே இழந்தீரே, ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர், எல்லாமே இப்படி என்னோட கூட சேர்ந்து பாடும் பொழுது நான் சொன்ன நடக்க ஆரம்பிக்கும். கிருபை இடத்துல இறங்க ஆரம்பிக்கிறது, அவருடைய வல்லமை இடத்துல இறங்க ஆரம்பிக்கிறது, அவருடைய கிருபைகளுக்கு பாட பாட இடத்துல இறங்க ஆரம்பிக்கும். செல்வதனாயானேனே, செல்வையானதனால் செல்வதனாயானேனே, நீரேன்மையானதனால் சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, ஒப்பு கொடுங்க. ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக நீ ஜீவனை கொடுத்து எனக்காக சிலுவை மரணம் அடைந்து இந்த பிள்ளைகள் மேல் புதிய கிருபைகள் இறங்கட்டும். அக்கிரமங்கள் மீறுதலை மன்னிக்கும்படியாய் தானே இறங்கி வந்து இந்த பிள்ளைகள் யாவருக்கும்படியாக சுத்திரேன். இந்த இடத்துல கூடிய ஒவ்வொரு மேலையும் புதிய கிருபைகள் இறங்கட்டும். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே உமக்கே எங்கள் ஆராதனை, நீங்க சொல்றீங்க இந்த இயேசு எனக்கு எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பாருன்னு சொல்றீங்களே, என் வியாதியை நீக்குவாரா, என் தரித்திரத்தை நீக்குவாரா, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை நீக்குவாரா, எனக்கு இதெல்லாவற்றையும் செய்வாரா?
நிச்சயமாய் உனக்கு அவர் செய்வார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனம். இந்த ஒரு வசனம் மாத்திரம் வாசித்துட்டு உங்களுக்காக நாங்க ஜெபிக்க போகிற நேரம் வந்து விட்டது. அப்போஸ்தலர் 16:31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. 30வது வசனத்தை வாசிப்போம். அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து. ஒரு மனுஷன் இருக்கான், இந்த இயேசுடைய ஊழியக்காரங்க, அதை இப்ப நான் நிக்கிறேன், என்ன மாதிரி ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு இழுத்து கொண்டு போய் அவன் கேள்வி, அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். ஐயா, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? ரட்சிப்புனா காப்பாற்றப்படுகிறது என்று அர்த்தம். டு பி சேவ்ட். ஜீசஸ், இயேசு என்கிற பேருக்கு நாமத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? He saves என்ற அர்த்தம். அதாவது ரட்சகர் என்ற அர்த்தம், அதாவது காப்பாற்றுகிறவர் என்ற அர்த்தம். எல்லாருக்கும் புரியுமா? அவர்தான் ஹீரோன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் முதலே சொன்ன பாரடாக்ஸ், அவர் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் செய்வாரு. நீங்க படத்துல பார்த்திருப்பீங்க, ஹீரோ கடைசி வரைக்கும் கண்ணு மாதிரி நிக்கிற மாதிரி. ஆனா இந்த ஹீரோ, அவர் உனக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். அவர் தோத்து போனது மாதிரி தெரியும், ஆனா அவர் தோற்று போகல. அவர் அந்த அவமானத்தை சிலுவையிலே சுமந்தாதான், அவர் அந்த தோல்வியை சிலுவையிலே சுமந்தாதான், அவர் தலை குனிந்தாதான் உன் தலை நிமிரும்படியாய் அவர் செய்ய முடிகிறதுக்கு தலை குனிந்தார். அவர் தரித்திராய் ஆடி, ஓ பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிலுவையிலே துணிக்கிறோம் இல்லையா? நீங்க பார்த்திருப்பீங்க, இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது நீங்க மட்டும் ஒரு சின்ன துணி மட்டும் கட்டி வச்சிருப்பாங்க, மேலே கீழே அப்படியே நிர்மாணமா தெரியும். ஏன்னா அப்படி வரைஞ்சு வச்சா அசிங்கமா இருக்குமேங்கிறதுனால. ஆனா பைபிள் படி பார்த்தா அவர் உடம்புல ஒற்று துணிக்குறு இல்லாமல் அவர் நிர்வாணமாய் தொங்கினாராம். உச்ச கட்ட அவமானம், உச்ச கட்ட வலி, கட்ட வேதனை, அவர் சிலுவையில தொங்கி கொண்டிருக்கும் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு இந்த தழும்புகளிலையும் காத்து. நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்க கையில ஒரு கத்தி விஷம் கத்தி வெட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புண்ணை ஊதி பாருங்க, சில்லுன்னு வலிக்காது, ஒரு மாதிரி எரியும், எரிச்சலா இருக்குன்னு சொல்லுவோம்ல. உடம்பு முழுவதும் அவருடைய சரீரத்துல அந்த தழும்புகள், ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறது. சிலுவையில உயர்த்தப்பட்டு வைத்திருக்கிறாரு. அந்த நேரத்துல பயங்கர காற்று வீசினது, உடம்பு முழுதா எரிச்சல் அடைந்திருக்கும். உங்களுடைய வலி அவருக்கு புரியாதுன்னு நினைக்காதீங்க, அவர் உங்களுடைய வலியை அறிந்தவர். அவருக்கு அவமானம் என்னன்னு தெரியாது நினைக்காதீங்க, அவர் அவமானத்தை நிந்தைய சுமந்தவர். அவருக்கு வியாதி எவ்வளவு கஷ்டம் தெரியாது நினைக்காதீங்க, அவருக்கு அந்த வலி வேதனை தெரியும். இங்க வந்திருக்க ஒவ்வொரு கடந்து போகிற பாதை என்னவென்று அவர் அறிந்திருக்கிறார். உன் வேதனை என்னென்று அவர் புரிந்திருக்கிறார். அப்படிதான் கேக்குறான், நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? இப்ப என்னை காப்பாத்த யாராவது வருவாங்களா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு பதில் தான் இன்னைக்கு இயேசு உங்களுக்கு கொடுக்கிற பதில். 31வது வாசிக்க கேட்போம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் குடும்பம் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணுதான் கேக்குறாரு, நான் உன்னை விடுவிக்க முடியும், உன்னை சுகப்படுத்த முடியும், உனக்கு நான் நன்மை செய்ய முடியும், உன்னை காப்பாற்ற முடியும், நீ நம்புறியா? அந்த நம்பிக்கை ஒண்ணுதான் எனக்கு தேவை. நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாங்க. ஏதாவது செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணு மட்டும் தான் செய்யணும், நம்பணும். அவர் செய்வார், அவரால செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை தான் உங்களுக்கு தேவை. இப்போ உங்களுக்காக ஊழியர் நாங்கள் இறங்கி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். சில தேவையோட வந்திருக்கிறீங்க, வியாதியோட வந்திருக்கிறீங்க, பலவீனத்தோட வந்திருக்கிறீங்க. அது நிச்சயமாய் மாறும், இயேசு நிச்சயமா செய்வார் என்று சொல்லி நீங்க நம்பிக்கையுள்ள இருதயத்தோட இந்த இடத்துல நிற்பீங்கன்னா, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கும் பொழுது, பிரார்த்திக்கும் பொழுது இயேசு உங்களை விடுவிப்பது அதி நிச்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர், நான் கேட்கிறேன், எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற முடியும்னு? எத்தனை விசுவாசி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும்?
முன்னுக்கு எனக்கு ஒண்ணுமே மாறலையே, பழையதை நினைக்காத. இன்னைக்கு குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, இன்னைக்கு விசேஷித்த நாள். இன்னைக்கு உலகமே அவர் சிலுவையை நோக்கி பார்க்கிற நாள். இன்னைக்கு உலகமே அவர் மேல் விசுவாசம் வைக்கிற நாள். ஆக இன்னைக்கு கிருபையை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார் நமக்கு. நன்மையாய் நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு யாராருக்கெல்லாம் எந்தெந்த சங்கிலிகளை கட்டி இருக்கிறதோ கர்த்தர் அந்த சங்கிலிருந்து உங்களை விடுவிக்க போகிறார். உங்களை விடுவிக்க போகிறார். உங்களை விடுவிக்க போகிறார். உங்களை மகிழ்ச்சியின் நங்குரமாய் மாற்ற போகிறார். ஓ glory, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.